Neo Tunes. கிருஷ்ணதேவராயர் என்ற ஒரு அரசர் நாட்டின் நலன் கருதி வலிமையான குதிரைப்படையை அமைக்க எண்ணினார். 1000 குதிரை குட்டிகளை வரவழைத்தார். வீட்டுக்கொரு குதிரை குட்டியும் பணமும் கொடுத்தார். அவற்றை நல்ல முறையில் வளர்க்க ஆணையிட்டார். தெனாலிராமன் தனக்கு கொடுக்கப்பட்ட குதிரை குட்டியை ஓர் அறைக்குள் அடைத்து வைத்தார். உணவு கொடுப்பதற்கு மட்டும் சுவரில் ஒரு துவாரம் அமைத்திருந்தான். அதன் வழியாக குதிரைக்கு காய்ந்த புல்லை மட்டுமே கொடுத்து வந்தார். சில மாதங்கள் சென்றன. தெனாலிராமனை தவிர அனைவரும் தங்களது குதிரைகளுடன் அரண்மனைக்கு வந்தனர். குதிரைகள் கொழு கொழு என்றிருந்தன. அவற்றை கண்ட மன்னர் பெருமகிழ்வு கொண்டார். தெனாலிராமனை அரசர் கேட்டார், நீ மட்டும் ஏன் உன் குதிரையை அழைத்து வரவில்லை என்று. அதற்கு தெனாலிராமன் கூறினார், அந்த பொல்லாத குதிரையை என்னால் பிடித்து வர முடியவில்லை. அதனால் குதிரைப்படை தலைவரை என்னுடன் அனுப்புங்கள். பிடித்து வருகிறோம் என்று தெனாலிராமன் கூறினார். தெனாலிராமன் குதிரை இருந்த அறையை படைத்தலைவருக்கு காட்டினார். படைத்தலைவர் துவாரத்தின் வழியே எட்டி பார்த்தார். குதிரை அவரது தாடியை காய்ந்த புல்லென எண்ணி வாயால் கவ்வி இழுத்தது. வலி தாங்க முடியாமல் படைத்தலைவர் அலறினார். உடன் வந்திருந்த காவலர்கள் மிகவும் சிரமப்பட்டு அவரை குதிரையிடமிருந்து விடுவித்தனர். பிறகு சுவரை இடித்து குதிரையை வெளியே கொண்டு வந்தனர். எலும்பும் தோலுமாய் இருந்த குதிரையை அரண்மனைக்கு கொண்டு சென்றனர். குதிரையை கண்ட மன்னர் ஆத்திரம் அடைந்தார். குதிரை ஏன் இப்படி உள்ளது என தெனாலிராமனிடம் கேட்டார். மன்னா, காய்ந்த புல்லை தின்று வளர்ந்த போதே இக்குதிரை படைத்தலைவரை படாத பாடுபடுத்திவிட்டது. நன்றாக தீனி போட்டிருந்தால் என்ன ஆகும் என்றார் தெனாலிராமன். கோபமடைந்த மன்னர், குதிரையை வளர்க்க உன்னிடம் கொடுத்த பணத்தை என்ன செய்தாய் என்று கேட்டார். அரசே, உங்கள் ஆணைக்கு பயந்து குடிமக்கள் தங்கள் பணத்தையும் செலவு செய்து குதிரையை வளர்த்தனர். அதனால் குதிரைகள் கொழு கொழுவென வளர்ந்தன. ஆனால் பட்டினி கிடந்ததால் மக்கள் இளைத்துப் போய்விட்டனர் என பதில் கூறினார். தெனாலிராமன் கூறியதை கேட்ட கிருஷ்ணதேவராயர் தம் தவறை உணர்ந்து வருந்தினார். Thanks for watching. Please like, share and subscribe for more videos.